சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு டிராமாவே பண்ணிட்டாங்க. மல்லி ஓரளவு குணமறிஞ்சு அப்பதான் எந்திரிச்சு வராங்க. நம்ம விஜயும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வந்ததுமே ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன பாச்சு, என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க, 1 lakh அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இதை பத்தி நீ எதுவுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற, 1 lakhன்றது ஒரு சின்ன விஷயமா, என்னாச்சு விஜய், யாரு இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மல்லி முன்னாடியே கேட்கறாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியலங்க. ஏன்னா 1 லட்ச ரூபாய் காணாம போயிடுச்சு அப்படின்றது மட்டும்தான் மல்லிக்கு தெரியும். அவங்க அவங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. அதனாலதான் அவங்க யதார்த்தமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி பாத்தியா விஜய், அமௌண்ட் எடுத்தா உன்னோட மொபைலுக்கு மெசேஜ் வரும், யாரோ தெரிஞ்சவங்க அதை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க, உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து உனக்கே தெரியாம வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னா அவங்க பெரிய கைகாரியா தான் இருக்கும், கண்டிப்பா இது யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாரும் இல்லக்கா, அவ்வளவு அமௌண்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு யாரும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஏன் விஜய் அப்படிலாம் யோசிக்கிற, நம்ம வீட்டிலே இருக்கிறவங்க கூட அப்படிலாம் எடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி நம்ம விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் அக்கா என்னால யோசிக்கவே முடியலக்கா, யார் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா மல்லியும் உடம்புக்கு முடியாம இப்பதான் அப்படி இருக்கா. பட் ஆனா என்னோட அக்கௌண்ட் விஷயம் இதை பத்தி எல்லாம் மல்லிக்கு எதுவுமே தெரியாது, வெண்பாவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மட்டும் இல்ல 1 lakh அமௌண்ட் தான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அன்னபுண்ணியமா பார்த்தீங்கன்னா வெளியிருந்து என்ட்ரி ஆகுறாங்க. மல்லி இப்பெல்லாம் எங்க பிள்ளை போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு வராங்க. உடனே நம்ம மல்லி என்னடா பெரியமா சத்தம் போறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன பெரியமா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி கேட்க, இல்லப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாமே, அதை வாங்கறதுக்கு கூட உனக்கு டைம் இல்லையா அந்த புக்கை கூட அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா சொல்ல விஜய்க்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கியா, என்ன இது புதுசா இருக்கு, யாரை கேட்டு நீங்களா அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம அந்த புக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புக்கை வாங்கி பாக்குறாருங்க. அதுலதான் கிரெடிட் ஆயிருக்குது 1 lakh அமௌண்ட். விஜய் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மல்லி இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலா இருப்பாளா அப்படின்னு சொல்லி கூட விஜய்ல எதிர்பார்க்க முடியலங்க. அவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அந்த பிளான்ல கண்டிப்பா நம்ம மல்லி வசமா மாட்டிக்கிறாங்க. இதுல சந்தோஷப்படுறது ராஜேஸ்வரி தான். ஆனா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மல்லி எப்படி வெளியில வர போறாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட எப்படி நிரூபிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.